கைஸ், ஹாய் கைஸ். இன்னைக்கு ரிவ்யூல நம்ம பார்க்க போற திரைப்படம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ம். ஆகஸ்ட் 15th வீக்கெண்டுக்கு எஸ். இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆன ஆமா. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் ம். எஸ். படத்தை பார்த்துட்டு சுட சுட ரிவ்யூக்கு வந்திருக்கோம். ஆமா. படத்துல சூர்யா, அமிதாப் பைஜு, ராதிகா, ரவீனா டண்டன், ம். காளி வெங்கட், ஆமா. ஜார்ஜ் மரியம், ஆமா. எல்லாருமே நடிக்கிறாங்க. சின்ன சின்ன ஆமா. இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷோட இசையில வெங்கய்ய கியோரியோட டைரக்ஷன்ல படம் ஆமா. ரிலீஸ் ஆயிருக்கு. ம். லக்கி பாஸ்கர் அப்படின்ட்டு ஒரு மேசிவான ஒரு ஹிட்டை கொடுத்துட்டு ஒரு ஹேட்ரிக் ரன்ல இருக்கிறாரு. அந்த வாத்தி, லக்கி பாஸ்கர், விஸ்வநாதன் சன்ஸ். ஹேட்ரிக் ஹேட்ரிக் இல்ல இல்ல, அதுக்குள்ள முடிவே பண்ணிட்டீங்க. இல்ல அதான் நல்லா தானே ஓடுது. ஒரு ட்ரீம் ரன்ல இருக்காரு அவரு. ஆமா. ஸோ சூர்யா அவருடைய கெரியர் பெஸ்ட். ஆமா. ஒரு ஃபேஸ்ல ஆக்சுவலி ஒரு மேசிவான கெரியர் பெஸ்ட் ஹிட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்தது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா ஆமா வந்திருக்க ஒரு திரைப்படம். ஆமா. ஸோ படம் எப்படி இருந்துச்சு, இதோட பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கலாமா? எஸ். ஸோ சஞ்சய் விஸ்வநாத் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே துப்பாக்கி சுடுறதுல ஒரு ஆர்வம். ஆமா. அப்பா வந்து அந்த ட்ரீமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அந்த கனவை இது பண்ணுறதுக்காக நிறைய கோச்சிங்லாம் வச்சு அவர் ஒரு நல்ல டேலண்டட் பிளேயர் ஆக்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக இவர் வந்து போயிட்டு கோல்டு வாங்குறாரு. ஆமா. கோல்டு வாங்கிட்டு வரப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கேஷுவலாக எப்போது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பையனுக்கு ஒரு 40 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணணுமே, எனக்கும் வயசாயிட்டே இருக்கு, எனக்கு ஒரு பேரன் பேத்தியெல்லாம் கொஞ்சம் வேணாமா அப்படின்ட்டு ராதிகா சூர்யாவோட அம்மா நடிச்சிருக்காங்க. அவங்க கேட்பாங்க கதையில். கேட்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எதுக்கு கல்யாணம் அப்படின்ட்டு ஒரு சரகேட் பேபியை எடுத்துட்டு ஒரு 1 இயர்ல வாரிசு இல்லைன்னு தானே நீங்க வருத்தப்படுறீங்க, நான் அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு. ஆனா இது வாரிசு இல்லை, இது விஸ்வநாதன் சன்ஸ். ஆமா. அது 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 வேற கான்வர்சேஷன். இது வேற வாரிசு, அது வேற கான்வர்சேஷன். ஸோ இந்தாங்க உங்க வாரிசு அப்படிங்கிற மாதிரி ஒரு 1 இயர் கழிச்சு வந்து சர்ப்ரைஸ் பண்றாரு. ஆமா. என்னடா ஸ்விக்கி ஜொமேட்டோல ஃபுட் ஆர்டர் பண்ற மாதிரி இதான் குழந்தை அப்படின்ட்டு வந்து கொடுத்தா இதெல்லாம் நான் எப்படி ஒத்துக்க முடியும்? என்ன பண்ண சொன்னா குழந்தைய வந்து கையில கொடுக்குற அப்படின்னு அம்மா கேட்க, எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதான் உங்க பேரன், பார்த்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துடுறாரு. ராதிகாவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தையோட அட்டாச் ஆகுறாங்க. அபைன்னு பேர் வச்சுட்டு அவங்களும் பேபியோட நல்லா அட்டாச் ஆகுறாங்க. ஸோ இது மாதிரி கொஞ்ச நாள் ஓடும் போது இந்த பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போன் மேரோ இஷ்யூ ஆகுது. அந்த போன் மேரோ இஷ்யூ ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த சரோகேட் மதர் வரணும் அப்படின்ட்டு ஒரு சூழ்நிலை ஏற்பட, சூர்யா போயிட்டு இந்த சரோகேட் மதரை வந்து யூஎஸ்லேருந்து திருப்பி இந்தியாவுக்கு கூட்டிட்டு வர்றாரு. மமிதா அந்த வீட்டில் வந்து இந்த பேபியோட ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் தங்குறதுக்கு தேவையான எல்லா பிளான்ஸு, ட்ராவலுக்கான காஸ்ட்டு எல்லாமே கொடுத்து கூட்டிகிட்டு வர்றாரு. இவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபேமிலியோட டைனமிக்ஸ் எப்படி மாறிச்சு, அந்த அபைக்கு உடம்பு சரியாச்சா இல்லையா, இது இந்த சஞ்சய் விஸ்வநாத் மற்றும் அவங்க குடும்பத்துல இந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறத ரொம்பவே ஒரு ஃபன்ஃபில்டா, அதே நேரத்தில் ரொம்பவே இமோஷனலா ஒரு நல்ல ஃபீல் குட் படமா சொல்லியிருக்கிறது தான் இந்த பர்ஃபார்மன்ஸ். லைக் எவ்ரி ஒன் எல்லாருமே பயங்கரமா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு வந்து ஆப்வியஸ்லி இது சூர்யா, லைக் ஐ திங்க் சூர்யா வந்து லாஸ்டா இந்த மாதிரி ஒரு ரோல் வந்து நிறைய பேர் சொல்லி கேட்டிருந்தேன். அந்த ஒரு சஞ்சய் ராமசாமி, வேலு, ஆதவன்ல கொஞ்சம் அந்த ஒரு ஃபேமிலி கூட இருந்துட்டே இருக்கிற அந்த ஒரு இடம், அதுக்கப்புறம் அந்த ஒரு சஞ்சய் ராமசாமிக்கு வயசானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் லைட்டா இந்த இந்த கேரக்டரே கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குது லைட்டா. அது நிறைய பேர் பேசியிருந்தேன். அது வந்து ட்ரெய்லர் வரும்போதே ஆமா அது இதுலதான் வச்சிருந்திருக்கணும், கருப்புல வைக்காம இதுல வச்சிருந்திருக்கணும். அது வந்து இது ட்ரெய்லர் வரும்போதே நான் நிறைய பேர் அது ட்விட்டர்ல எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூர்யா இந்த வர அந்த என்ன பேக் டு ஹிஸ் ஹோம் ஜோன்ங்கிற மாதிரி ஐ திங்க் இஸ் பேக். அந்த ஒரு இடத்துல லைக் ஹீ கேன் டூ திஸ் எஃபர்ட்லெஸ்ஸா இருக்குது அது சூர்யாவுக்கு. வேற யாராவது பண்ணா கூட
ஓகே கொஞ்சம் அந்த அந்த ட்ரை பண்ற மாதிரி அந்த அதில் இருக்கும். அதுக்கு எஃபர்ட்லெஸ்ஸா சீம்லெஸ்ஸா இருக்குது சூர்யாக்கு அது. he has given us 100%. ஆடிருக்காரு, பாடியிருக்காரு, ஒரு பாட்டுல ஆமா ஃபேமிலி இமோஷன்ஸ் கொண்டு வந்திருக்காரு, ஆமா செம்மையா அழுதுருக்காரு, பிரேக் டவுன் அழுதுருக்காரு, ஆமா ஃபைட்ஸ், ஆமா கரெக்ட். வாட் நாட், லைக் ஆமா எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் லைக் ஒர்க் அமேசிங்லி வெல் ஃபார் மீ. லைக் சீரியஸாவே நல்லாவே இருந்துச்சு அந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாம். சீரியஸா இருந்தா தான் நல்லா இருந்திருக்கும். சீரியஸாவே நல்லா இருந்துச்சுன்னா சீரியஸா இருந்ததுனால சீரியஸாவே படம் சீரியஸா இருந்த இடம் நல்லா இருந்துச்சு. இல்ல 2-3 இடத்துல நல்லாவே அவுட் ஷைன் ஆச்சு. அது நம்ம பேசலாம். மமிதா பைஜு, ராதிகா, லைக் எல்லாருமே அவங்க போர்ஷன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. சூர்யாவோட போர்ஷன்ஸ் அவர் நல்லா கேரி பண்ணியிருந்தாலுமே ஐ வில் கால் திஸ் ஆஃப் மோர் ஆஃப் அ விமன் சென்ட்ரிக் மூவி. லைக் 3-4 கேரக்டர்ஸ் அவுட் ஷைன்ட் த என்டையர். மமிதா பைஜுவா இருக்கட்டும், ராதிகாவா இருக்கட்டும், ரவீனா டண்டனா இருக்கட்டும், ஏன் பவானி சாய் எஸ் கொஞ்சம் அந்த டைம் ஜோன்ல கூட ஐ திங்க் ஷீ இல்லண்ணா எக்ஸாக்ட்டா அதான் அதான் சொல்லுவாங்க. அந்த கொஞ்ச போர்ஷன் இருந்தாலுமே அந்த ஒரு சீன் அவங்களுக்கு போஸ்ட் பண்ணாங்க. ஒரு சீனை பயங்கரமா ஸ்கோர் பண்ண. எக்ஸாக்ட்லி அது பிடிச்சது. என்ன பண்ண அப்படின்னு அந்த கேள்வி கேட்கிறப்போ ஷீ ஸ்கோர்ஸ். அவங்க தான் இந்த படத்தோட பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மமிதா பைஜு ஐ திங்க் மமிதா பைஜு பத்தி பேசும்போது லைக் ஐ திங்க் இட்ஸ் இந்த மாதிரி கேரக்டருங்கிறது மமிதா பைஜுக்கு ஒரு கேக் வாக். லைக் ஐ திங்க் ஷி இஸ் ஆல்ரெடி டன் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வாக்குன்னு நம்ம இதை சொல்லிடலாம். பட் ஆனா அவங்களோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு லைக் ஷீ இஸ் புல்லிங் ஆஃப் லைக் ஜெனிலியா லெவல். ஆமா ஜெனிலியா அந்த அந்த ஜெனிலியா அண்ட் எனக்கு வந்து சில இடத்துல அசன் ஷேடு ஜெனிலியா ரெண்டு எக்ஸாக்ட்லி அந்த இடம் அந்த அவங்க 2 பேரும் ஒரு ஜெனிலியாவும் அசனோட கலவை கொஞ்சம் இருந்தது. தட் டூ இன் லைக் 3rd or 4th மூவி. யா கரெக்ட். itself is like very good. ஆமா throughout the movie ஏன்னா ஃபுல்லா அவங்க தான் பேசிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லா அவங்க குரல் மட்டும் தான் கேட்டுட்டு. ஐ திங்க் சூர்யா எந்த லெவலுக்கு படத்துல இம்பார்ட்டன்ட் அண்ட் எவ்வளோ ஷைன் ஆகுறாரோ ஐ திங்க் அதுக்கு ஈக்குவலாவே ஐ திங்க் மமிதா பைஜு ஹஸ் ஸ்கோர்ட் நிறைய இடத்துல. ஸோ கிரேஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க, காமிக்கலா பண்ணியிருக்காங்க. ஆமா அந்த இம்மெச்சூரா அந்த இம்மெச்சூரா சைல்டிஷா அந்த அது எல்லாமே லைக் நல்லா இருந்துச்சு. டான்ஸ் மாதிரி இருக்காங்க எல்லாமே லைக் கம்ப்ளீட் பேக்கேஜா வராங்க. லைக் மேபி she's going to maybe இல்ல லைக் ஐ திங்க் she's going to dominate the Tamil cinema. அந்த மாதிரி ரோல்ஸ் யூஸ் பண்ணாரு. ஆல்ரெடி she is dominatingங்கற மாதிரி தான் எனக்கு இருக்குது. லாஸ்ட் ஒரு 2-3 பெரிய ஹீரோஸ் படம் இல்லைன்னா அவங்க தான் இருக்கிறாங்க. இப்ப ஜனநாயகனா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், அக்கா கரை ஆமா இல்ல கரையிலயும் இருந்தாங்க. ஃபார் சம் ரீசன் அந்த கேரக்டர் டோட்டலாவே டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால மைண்ட்ல அவ்வளவா இல்ல. அது மமிதா பைஜு மாதிரியே கிடையாது. அவங்க இது கம்ஃபர்ட் ஜோனே கிடையாது. அது அதுலயும் கன்வின்சிங்கா இருந்தாங்க. பிளஸ் டூட் ஆல்சோ ஏன்னா போன தீபாவளி தானே. ஆமா தீபாவளி போன தீபாவளி டூட். ராதிகா எக்ஸெப்ஷனல் ஆப்ஷன் பெஸ்ட் சூஸ் பண்ணதுல லைக் சரியில்ல. மேபி வேற யாராச்சும் நடிச்சிருந்தா இது எப்படி இருந்திருக்கும்னு தெரியல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ராதிகா லைக் ஆமா த்ரூ அவுட் ஒரு இது நல்ல ஆமா ஸ்கோப் உள்ள மாதிரி ஒரு ரோல். ஆமா எனக்கு படத்துல இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த படத்துல வந்து ஆக்சுவலி இப்ப நம்ம எல்லாம் சும்மா சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு என்னடா இவ்வளவு வித்தியாசம் இருக்குது, ஏஜ் டிஃபரன்ஸ் இவ்வளவு இருக்குது, ஏன்னா ஏஜ் டிஃபரன்ஸ் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்டர்ஏஜ் அது ஹீரோயினா வச்சுக்கிட்டு அப்படின்னு. அது ஆனா மமிதா பைஜு அண்டர்ஏஜ் கிடையாது. ஆனா அந்த ஒரு ஃபேக்டர் அந்த ஏஜ் கேப் விஷயத்த கதைக்குள்ள ஆப்வியஸ்லி கதையிலேயே அது எஸ்டாப்ளிஷ்டா இருக்குது. அதுதான் ஒரு கதையோட ஒரு மைய என்னது ஒரு மெயின் பாயிண்டே இருக்கு. அது கூட அது எப்படி அது வந்து அதை செம்மையா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அது எங்கேயுமே வந்து அது வந்து லைக் சீம்லெஸ்ஸா இருக்கும். இல்ல இதுல கதையாவே ஒரு 20 வயசு டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஆமா அதனால அதை அட்ரஸ் பண்ணிருக்காங்க. ஆமா சில படத்துல ஹீரோக்கு வந்து 70-80, ஹீரோயினுக்கு வந்து 20-30 அதெல்லாம் அட்ரஸே பண்ண மாட்டாங்க. அது சரி அது விடுங்க. அதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? அதெல்லாம் கேட்கக்கூடாது. யாரும் சொல்லக்கூடாது. ஆமா உங்களுக்கு வேற என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அபார்ட் ஃப்ரம் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஜிவி பிரகாஷோட மியூசிக்? ஓகே லைக் நிறைய சினாரியோஸ் படத்துல வரும். ஸோ சைல்டுக்காக ஒரு பாட்டு, சைல்டு தாலாட்டு ஓகே மாதிரி ஒரு பாட்டு, அம்மா சென்டிமெண்ட்டுக்காக ஒரு பாட்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நார்மலா ஜாலியா பட்டர்ஃப்ளை அந்த பாட்டு. இன்னொன்று வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல எதுனா
எனக்கு காமெடி சீன்ஸ்ல வர்ற பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட பிடிச்சது தெரியுமா? அந்த ஸ்டார்டிங்ல வந்து அந்த மமிதா பைஜு கூட அவங்க வந்து அப்ப விளையாட்டுத்தனமா பண்றதுக்கு அந்த பெல்ஜியம் போறாங்கன்னு சொல்லிட்டு அவ சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒரு விஷயம் ஃபைண்ட் அவுட் பண்றாங்கல்ல சூட்கேஸ்ல, அதை பார்த்தேன்னு சொல்லிட்டு. அது ஒண்ணு. அப்புறம் அந்த யூசேஜ் ஆஃப் ஓல்ட் சாங், வேற சாங்ஸ் இல்ல, ஒரே ஒரு சாங், ஒரே ஒரு சாங், பட் இட் வாஸ் பெர்ஃபெக்ட் சாய்ஸ். ஒரு பழைய பாட்டு, அது யாரோட டிவிஷன் தெரியல, செகண்ட் தான் வருவாங்க, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது அப்ரோப்ரியேட்டா ஆப்டா இருந்திருக்கும் அந்த பாட்டு. அது ஐ திங்க் த சாங் இஸ் பழைய பாட்டு, விஸ்வநாதன் வேலை வேணும் அந்த படம். அதுவுமே ஒரு காமெடி படம் தான், பழைய படம். தெரியுது, பாத்துருக்கு. நெக்ஸ்ட் நான் ரொம்ப அடோர் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா, இந்த சூர்யாக்கு கொடுத்திருக்க ஒரு கேரக்டர். ஓகே, he is not like a arrogant businessman with money. ஒரு எல்லாத்துக்கும் பணத்தை தூக்கி அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டரும் கிடையாது. சேம் வே லைக் அவனுக்கும் உள்ள ஒரு ஏதோ அந்த சைல்ட்ஹுட் ட்ராமானால அவனுக்கும் வந்து பாசத்துக்காண்டி எழுவான், பட் ஹி கேனாட் ஷோ. அம்மா மேல பாசம் வச்சிருப்பான், பட் சேம் டைம் வில் பி பிஸி. அந்த பையன் கூட இருக்கணும்னு அவனுக்கு இருக்கும், பட் ஆனா அந்த லிமிட்டட் டைம் தான் இருக்கும். அந்த பாசத்துக்காண்டி ஏங்குற அந்த சூர்யா கேரக்டரை வந்து நல்லா இருப்பாரு. பிளஸ் அந்த எப்படி சொல்லுது, அந்த he also has a very good convincing skill. அந்த பிசினஸ் மேன் அப்படின்னு காமிக்கும் போது வெறும் பிசினஸ் மேன் ஹிஸ் ஹேவிங் மணி அப்படின்னு மட்டும் காமிக்காம ஹிஸ் ஹேவிங் a very good negotiation skill அப்படிங்கறத படம் வந்து எல்லா சீன்லயுமே காமிச்சாங்க. the way he negotiates with people, அத மமிதா பைஜிட்ட கன்வின்ஸ் பண்றதா இருக்கட்டும், நீ செட் ஆக மாட்டேன் அப்படின்னு அதுல கன்வின்ஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல அவங்க அம்மாட்ட வந்து எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படிங்கறத கன்வின்ஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஏன் அந்த அந்த ஒரு ஃபேமிலி, இன்னொரு ஃபேமிலி ஒண்ணு படத்துல வரும், இன்னொரு ஃபேமிலி கூட ஏன் என்னாட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஏன் நாங்க வந்து நிக்க மாட்டேன்னு இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் அந்த ஒரு ஊட்டிக்கு அந்த போர்ஷன்ஸ் டிராவல் ஆகும் போது அந்த ஃபேமிலியோட அவங்க ஃபேமிலியோட கிராண்ட் பேரண்ட்ஸ், கரெக்ட். ஆமா, அந்த சீன் உண்மையிலே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாசரோட போயிட்டு நெகோஷியேட் பண்றதா இருக்கட்டும், அது வந்து ஃபுல்லாவே ஒரு காமெடி சீன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு அந்த ரவீனா டண்டனோட ஃபேமிலியை வந்து கன்வின்ஸ் பண்ற சீன் வந்து லைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் அது வாஸ் ரியலி ஸ்மார்ட் ரைட்டிங், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. he is always open for that discussion. even அந்த மைம் கோபி கூட போயிட்டு அடிக்கிறதுக்கு முன்னாடி கூட ரைட் டு நெகோஷியேட். அது இல்ல அப்படிங்கும் போது இதா இருக்கும். பட் அந்த நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் அந்த பிசினஸ் மேனுக்கு எவ்வளவு தேவை அப்படின்ற மாதிரி அந்த ரைலிங்ல. ரெண்டாவது அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல போர்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. லைக் அம்மா வந்து இப்போ பிரசன்ட்ல வந்து எப்படி அம்மாவோட இம்பார்ட்டன்ஸ், அம்மா என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஒரு சைடு காமிச்சிருப்பாங்க. சேம் அப்பா இவங்க கூட இருக்கிற வரைக்கும் லைக் அவர் என்னெல்லாம் இவங்களுக்கு பண்ணிருக்காங்க, அந்த அப்பாவோட பிரசன்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் அந்த துப்பாக்கி எடுத்து சொல்றப்போ வந்து என்கரேஜ் பண்றது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃாதர் அண்ட் மதர், ஃாதர் மதர். பிளஸ் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லைட்டா வந்து பார்த்தா இந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்படியே பார்த்தா தங்கச்சி இது வருது, எல்லா ஆஸ்பெக்டும் கரெக்டா பிரதரா எப்படி இது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பத்தி நல்ல ஒரு டைனமிக்ஸை பத்தி பேசின ஒரு நல்ல ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து ஒரு நல்ல திரைப்படம். கரஸ்பாண்டிங் டு குட் டைலாக்ஸ். கரெக்ட். நீ உன் ட்ரீமுக்காக எதை வேணுமோ விடலாம், எதுக்காகவும் உன் ட்ரீம் விடக்கூடாது அப்படிங்கிற டைலாகா இருக்கட்டும். நிறைய இடத்துல அவர் நிறைய நல்ல நல்ல டைலாக்ஸ் பேசிட்டே இருப்பாரு. வெரி வெரி குட் ரைட்டிங், பவர்ஃபுல் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் ஆப்ட். லைக் எங்க படத்துக்கு காமெடியா இருக்கணும், எங்க படத்துக்கு சீரியஸா இருக்கணும் நல்லா தெரியும். சீரியஸா இருக்கிற எந்த சீன்லயுமே படத்துல சிரிப்பு வராது. சேம் வே வந்து அந்த இடத்துல காமெடியா அதை இன்டென்ட் பண்ணிருக்கும் போது அந்த சீரியஸான அந்த ஒரு இது கூட அந்த டாபிக்ஸ் கூட காமெடியா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. பிகாஸ் படத்துக்கு வந்து அந்த டோன் தெரியும். எனக்கு இது வந்து சூர்யாவோட இல்லைன்னு சொல்றது. ரெண்டாவது இந்த ரெண்டு சீனும் ஒரு சீன் ஐம் நாட் வெரி ஷூர். ஐ திங்க் ரெண்டு சீன். ஒன்னு வந்து சூர்யா வந்து அவங்க அம்மாவுக்கு ஒண்ணு நடந்துரும், அதுக்கப்புறம் அந்த போன் வச்சுட்டு ஒரு பிரேக் டவுன் ஆயாலும் அந்த ஒரு சீன் வந்து பயங்கரமா, அது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்ல, அது ஒரு லென்த்தி ஷாட் வேற. லைக் டக்குனு 10 செகண்ட்ஸ் முடியாது, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து லைக் த மோஸ்ட் இம்ப்ரெசிவ் சீன் இந்த படத்திலே, லைக் த மோஸ்ட் இம்ப்ரெசிவ் சீன் வாஸ் ஜார்ஜ் மரிஸ். 100%. அது நான் சொல்லலான்னு இருந்தேன், அது நீங்க லாஸ்ட்ல நான் வச்சிருக்கேன். ஏன்னா ஆஃப்டர் டெல்லிங் எவ்ரிதிங், ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ், இட்ஸ் நாட் only about he respecting his family, his relationship அப்படின்னு இல்லாம he wants அந்த co-workers employees ட்ரீட் பண்றதே அப்படிதான் இருக்கும். லைக் subordinate workers எல்லாம் very friendly but at the time strict, but also want
தேர் எம்ப்ளாய் ஆல்சோ டு பி அட்டாச் வித் தேர் ஃபேமிலி, ஆமா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஃபேமிலி இமோஷன்ஸ் இது ஆமா. பண்ணணும். ம். ஆம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், நான் அது 100 ஹெல்ப்ல அது ஒண்ணு எனக்கு அது ஆமா. மறந்துடுச்சு, ஆ. என்ன நீ ஹோஸ்ட் பண்ணி என்ன நீ ஊர் சுத்தி காமிக்கிறது இருக்குன்னுப்பா. ஆமா. உன் அப்பா உனக்காண்டி பல லட்சம் கிலோமீட்டர் வண்டி ஓட்டிருக்காரு, அவரை போயிட்டு நீ அந்த ஊர் சுத்தி உன் கார்ல காமி, அதை விட அவருக்கு பெருமை என்ன இருக்க போகுது அப்படிங்கும் போது ஜார்ஜ் மரியம் அங்க பிரேக் டவுன் ஆகி ஆமா. கண் கலங்குவார். இதுல ரைட்டிங்காவே அந்த சீன் நல்லா கன்சிடர் பண்ணிருக்காங்க. ஆமா. ஏன்னா ம். ஆஹ், இதுல பெருசா அவருக்கு பேசுற டைலாக்ஸ் இருக்காது, ம். you just score by his expression தான். இப்ப அந்த ஒரு இன்டர்வியூ மாதிரி நடந்துட்டு இருக்கும், சும்மா இப்படிதான் நிப்பாரு. ம். அந்த சீன் முடியும் போது அந்த லாஸ்ட் அதை கன்சிடர் பண்ணிருப்பாங்க. ஆமா. அந்த அம்மாவோட போனை இக்னோர் பண்ணவன் வந்து டக்குன்னு phone டக்குனு எடுத்து எடுத்து ஃபோன் பேசிட்டு இருப்பான். அது ஆமா. so that is how the relationship அந்த சீன் என்ன இன்டென்ட் பண்ண நினைச்சதோ அது பயங்கரமா அது பண்ணிருந்துரும். I think that was the most heavy hearted scene in the entire எக்ஸாக்ட்லி. film. ஆமா. இது போக நிறைய ஹெவி ஹார்ட்டட் சீன்ஸ் இருக்கு, இருக்குது. பட் ஆனா இந்த சீன் இம்பாக்ட் பண்ண அளவுக்கு வேற இந்த ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஹைலைட்டட் சீன். அதாவது இந்த படமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்னும் அடுத்த ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னருக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்கும்னு நான் ஏன்னா நிறைய நினைக்கிறேன். படங்கள் வரதில்லை. கண்டிப்பா இப்ப நம்ம எப்படி ஒரு 20 வருஷம் கழிச்சு சந்தோஷ் சுப்ரமணியம் பேசுறோமோ அது மாதிரி ஆமா. இத வந்து இன்னொரு 10 இயர்ஸ் Correct. கண்டிப்பா பேசுவோம். ஏன்னா ஆமா. நிறைய நல்ல சீன்ஸ் இருக்கு. Proper. ஆமா. ஒரு சீன் வருவாரு. ஆ. இப்போ விஸ்வநாத் இப்போ இந்த சஞ்சு வந்து நல்ல பெரிய ஆளா இருப்பாரு. ஆனா 2 பேரும் சேர்ந்து படிச்சவங்க தான். ஆமா. டக்குன்னு கை கட்டிட்டு இருப்பாரு. ஆமா. டக்குன்னு வந்தோடனே அந்த கையை எடுத்து விட்டு என்னடா கையெல்லாம் கட்டியிருக்க நீ, லைக் அந்த சின்ன சின்ன இது, லைக் என்னதான் ஸ்மால் டீடைல்ஸ். என்னதான் அந்த பணக்காரனா நீ இருந்தாலுமே ஆமா. your attitude and behavior will set out ஆமா. who you are, not your money அப்படிங்கறது அந்த பணம் எல்லா இடத்துலயும் சின்ன விஷயத்துலயுமே எக்ஸாக்ட்லி. அந்த காய்கறி விக்கிற அந்த அக்கா கூட போகும்போது கூட லைக் அந்த காய்கறி சாரி அந்த ஒரு ஆண்டி மீட் ஊட்டில அக்கா நீங்க தானே எனக்கு அந்த தேன் மிட்டாய் வாங்கி தேன் மிட்டாய். அக்கா நீங்க பண்ணும்போது டக்கு டக்குன்னு he will remember all these. அது வந்து ரைட்டிங்காவே படம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஹவு ஜெம் ஆஃப் அ பர்சன் ஹி இஸ்ங்கிறத வந்து அப்படி சின்ன சின்ன டீடைல் நீங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன டீடைலா வச்சிருப்பாங்க. அது வந்து அது வந்து ஒரு நல்லவன் காட்டுறதுக்குன்னு ஓவரா நல்லவன் காட்டாம அது சின்ன சின்னதா வந்து சட்டில் வேல நல்லா he will always praise his mother also for it. ஆமா. அவர் தான் நல்லவன் சொசைட்டில, அவரே அந்த கிரெடிட்ஸ் எடுத்துக்காம எப்போதும் அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க, ஆமா. அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவை that shows how bonded they are. கரெக்ட். And how lonely he feels after ஆமா. her departure அப்படிங்கறத அம்மா இருக்கும் போது இல்லாதது அப்படிங்கறத 2 டைமென்ஷன்ல ஆமா. சூர்யாவை பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. பிகாஸ் அம்மா இருக்கும் போது அந்த இன்னொரு ஃபேமிலியை வந்து அவர் பெருசா இது பண்ண மாட்டாரு. ஆமா. பட் எங்கேயோ அந்த அம்மா போனதுக்கு அப்புறம் he will feel அதுவும் நமக்கு ஒரு அம்மா தானே அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது தான் he will feel more connected ஆமா. அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அம்மா இடத்துல ஆனா இருந்து அவர் அது பண்ணணும்னு நினைப்பாரு. வந்து அது எங்க இருந்து லைக் இல்ல, அது வரைக்கும் அவன் பேசவே மாட்டான். கரெக்ட். ஆனா அந்த அம்மா வந்து அது ஏன் அது ஆக்சுவலி நான் அதை எப்படி பார்த்தேன்னா அது ஏன் அம்மா வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. சொல்லிருப்பாங்க அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கிறதுனால. You are just given that gold and பணத்தை கொடுத்துட்டு கல்யாணத்தை நல்லா நடத்துங்கிற மாதிரி முடிச்சுக்கலாம். Because that's what she wanted. போய் நிக்கணும், அங்க போயிட்டு எல்லாமே பண்ணணும்ங்கிறது he will feel that value of relationship because he is feeling that void. ஆமா. Inner he is feeling that void. ஆமா. இந்த ரிலேஷன்ஷிப்பும் அமிதா பைஜி கூட எப்போ போகுங்கிறது தெரியாது. ஆமா. இந்த ரிலேஷன்ஷிப் தான் இப்ப இருக்கிறது. இனிமே லைஃப்ல இருக்கிறத தக்க இருக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தக்க வச்சுக்கணுங்கிறது லைக் he has to feel attached. இது வரைக்கும் அட்டாச்சாவே இருந்தது அந்த பவனிஷோட கம்ப்ளைண்ட்டுமே அதை வந்து ஆமா. எனக்கும் பெருசா பெரிய நெகட்டிவ்னு சொல்றதுக்கு வந்து இதுல அந்த மாதிரிலாம் எனக்கும் பெருசா படல. லைக் இது வந்து ப்ராப்பர் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு சில சென்சிட்டிவான இஷ்யூஸையும் வந்து நல்லா புரியுற மாதிரி நல்லா முகசலிக்காத அளவுக்கு ரொம்ப நல்லா ஹோல்சமா சொல்லியிருக்கிறாங்க, டெலிவர் பண்ணியிருக்கிறாங்க. இது ஆப்வியஸ்லி நல்லா எல்லாருமே உட்காந்து போய் பார்த்த மாதிரி ஒரு படம் தான். நான் சொன்ன மாதிரி அந்த சின்ன அங்கங்கிறது வந்து அது அப்பப்போ இருக்கும். பட் ப்ராப்பர் எனக்கு வந்து பெரிய நெகட்டிவாலாம் எனக்கு எதுவுமே எங்கேயுமே படவே இல்லை. லாஸ்ட் ஒரு பாயிண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி லைக் இந்த ஆங்கர் அப்படிங்கிற அந்த ஒரு இஷ்யூ வந்து படம் நல்லா பேசியிருக்கு. அப்படியா? ஆமா. லைக் எண்ட் ஆஃப் த டே லைக் நிறைய சீன்ஸ் வந்து என்ன ராதிகாவா இருக்கட்டும், ரவீனா டண்டனா இருக்கட்டும், எல்லாருமே சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவம் வந்து ஒரு அளவுக்கு இருக்கிற வரைக்கும் தான் அது நல்லது. அதுக்கப்புறம் அந்த கோவமே தணிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க எப்படி பேசுறீங்களா இல்லையா, நீங்க எப்படி அதை போய் பேசுறீங்களா, அதான்
பாதி சண்டையிலேருந்து நம்ம பேசாம இருக்கிறது அந்த சண்டை காரணம் கிடையாது. அந்த சண்டைக்கு அப்புறம் அந்த ஈகோலாம் விட்டுட்டு திருப்பி அவங்கள்ட்ட போயிட்டு என்ன பேசுறதுன்னு புரியாம அது அப்படியே அந்த கனெக்ஷன் லூஸ் ஆகி 20-30 வருஷமா பேசுறோம் ஃபார் நத்திங். அந்த கோவம் வந்து தணிஞ்சிருக்கும். அது ஃபேமிலியில அந்த சண்டை கூட அந்த காரணம் கூட மறந்துருக்கும். அது நிறைய ஃபேமிலியில அதுதான் ரீசனே. அது ஈகோ யார் ஃபர்ஸ்ட் போய் பேசணும் யாரு. ஆமா அந்த டைலாக் நீ வியூவர்ஸ் சொல்ல வரும்போது எனக்கு இன்னொரு இது ஞாபகம் வந்துச்சு. இவ்வளவு இதையும் பொண்ணு எனக்கு கண்டி பண்ணிருக்கான்னு சொல்றியப்பா, அதுக்கு பதிலா ஒரு தடவை வந்து எங்களுக்கு பேசியிருக்கலாமே. ஏன் நீங்க வந்து பேரண்ட்ஸ் அவங்க வந்து பொண்ணுங்கிறதுனால நீங்க அதை எதிர்பார்க்கறீங்களா? ஏன் அவங்களுக்கு தான் குழந்தை பிறந்துச்சு, கணவனை இழந்தாங்க, நீங்க ஏன் ஒரு தடவை கூட பார்க்கல அப்படிங்கும் போது அவங்களோட இதுவும் ஹர்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவங்க வருவாங்க. அந்த நெகோசியேஷன்ஸ் சொல்ற மாதிரி லைக் டேக்கிங் தட் பாயிண்ட். அந்த நெகோசியேஷன் லைக் எப்படி அந்த ஃபேமிலியை வந்து இது பண்ணுங்கிறது அந்த அம்மா டைம் அது நல்லா. ஏன்னா அந்த அம்மா வந்து எப்போதுமே ஈவன் ஷீஸ் லைக் அப்பா வந்து இவங்களுக்கே ஒரு தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்களே சேர்ந்து ஒரு ஃபேமிலியா நீயே என் குடும்பம் தான் அப்படின்னு அரவணைச்சு வாழ்ற மாதிரி ஒரு அம்மா அவங்க இருந்திருக்காங்க. ஆமா ஹி லைக்ஸ் இட் ஆர் நாட், அந்த ஃபீச்சர் வந்து சூர்யாவுக்கும் ஒட்டிக்கும். ஆமா கரெக்ட். ஸோ லைக் ஆமா கரெக்ட். அவங்க ஆப்வியஸ்லி இது கொஞ்சம் ஸ்பாயிலர் தான். அது வந்து அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அது வந்து அது வெளியில வராது. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து ப்ராப்பரா அது கரெக்ட் அது வெளியே வரும் ஆஸ்பெக்ட். லைக் வெல் ரிட்டன் மூவி, ப்ராப்பர் என்டர்டெய்னர், ஃபீல் குட் மூவி. ஆஃப்டர் a long time கண்டிப்பா பிக் ஹீரோ ஃபேமிலி என்டர்டெய்னர். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீக்கெண்ட் ஏதாச்சும் ஒரு நல்ல படம் போய் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா போய் மிஸ் பண்ணாம பாருங்க. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஆமா. ஸோ உன்னோட ஸ்கோர் ஐ வில் கிவ் 3.75. ஓகே. இன்னொரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 out of 5. அப்படியா? சாலிட் 4. லைக் நெகட்டிவ்ஸ்னு பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ லைக் இட் வாஸ் அ ப்ராப்பர் வாட்ச். ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சா? உங்களுக்கு எந்த சீன் இதில் பிடிச்சிருந்துச்சு? நம்ம நிறைய சீன் இதில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருந்துச்சு, இல்லை ரைட்டிங்கில் என்ன டைலாக் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ண மறக்காதீங்க. அடுத்தது ஒரு நல்ல ரிவ்யூலையோ நல்ல பாட்காஸ்ட்லையோ உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, it's bye from Nofil, Sihat, Pon Bataja.